ரியா இருந்துட்டு லில்லிக்கு பாத்தீங்கன்னா கிளவுஸ கிஃப்டா குடுக்குறா. அந்த கிளவுஸ போட்டுட்டு அவ போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட நார்மல் போனே பாத்தீங்கன்னா ஐபோனா மாறிடுச்சு. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இந்த கிளவுஸ போட்டுட்டு எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் அப்கிரேட் ஆயிருது. லில்லி அன்னையில இருந்து எங்க போனாலும் இந்த கிளவுஸ போட்டுக்கிட்டே போறா. யாராவது அவன் முன்னாடி கஷ்டப்பட்டானா லில்லி இருந்துட்டு அவளா வாண்டடா போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றா. இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து இவளுக்கு கொடுக்க இவர் இருந்துட்டு ரொம்ப ஏழைங்க. அதனால லில்லி இருந்துட்டு இவரை பணக்காரனா மாத்திடுறா. அப்புறம் லில்லி ரியா இருந்துட்டு ஷாப்பிங் போலான்ட்டு வெளியே போறாங்க. ரெண்டு திருடங்க வந்துட்டு லில்லி கிட்ட இருக்க பேக்க புடுங்கலான்னு சொல்லிட்டு ரியாவை கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்புறமா ரியாவும் எந்திரிச்சிட்டு ஒரே ஒரு தள்ளு தள்ள இவங்க ரெண்டு பேரும் பறந்து போய் விழுந்துடுறாங்க. பார்த்த லில்லி உனக்கு எப்படி இவ்வளவு பவர்ன்ட்டு கேட்க அதுக்கு ரியாவும் இருந்துட்டு இவ்வளவு நாளா நீ யூஸ் பண்ணிட்டு இருந்த பவர் எல்லாம் அந்த கிளவுஸோடது கிடையாது, நான் தான் உன் கூடயே இருந்த அந்த மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இவ சொல்றா. அப்புறம் அந்த திருடங்க மறுபடியும் எந்திரிச்சு இவங்க கிட்ட சண்டைக்கு வர ரியா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா அடிச்சு ஓட விட்டுறா. இந்த ஸ்டோரியில ரியாக்கு லில்லி கிடைச்ச மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த வீடியோக்கு லைக் பண்ற நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.